வெல்கம் டு கரீஸ் அண்ட் கல்ச்சர். அக்கா, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு நம்ம ஆஸ்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆந்திரா ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு காட்ட சொல்லி அதை செஞ்சு காட்டுறேன். வாங்க கத்துக்கலாம். பண்ணலாமா? பண்ணலாமே. இது என்னக்கா? இந்த கத்திரிக்காய் தான் பண்ண போறோம் இன்னைக்கு. இதுதான் பண்ணி காட்ட போறோம். வாங்க கத்துக்கலாம். அக்கா, இதுக்கு தேவைப்பட்ட இன்கிரீடியன்ஸ் என்னக்கா? இதுக்கு ஸ்பெஷலா எதுவுமே இல்லைம்மா. எல்லாமே வீட்டுல நமக்கு சமையல் கட்டுல இருக்கிறது தான். இது யூஸ் பண்ணியே இப்போ நம்ம பண்ண போறோம். இப்போ ஸ்டெப் என்னக்கா? இதுல முதல்ல ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி இதுல போட்டுக்கிறோம். மிக்சில ஒரு டொமேட்டோ, பெரிய டொமேட்டோ. இப்போ இந்த அளவுக்கு கார்லிக். அக்கா, எவ்வளவு கார்லிக் பார்ட்ஸ் போட்டீங்க? ஒரு 10ல இருந்து 12 பல்லு போட்டிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் இதுல நம்ம புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதுக்கு தேவைப்பட்ட புளி நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதுலயே மிளகாத்தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க சேர்த்துக்கலாம். ஆமா, கொஞ்சம் மஞ்சத்தூள். இது என்னக்கா? இது தனியாத்தூள். ஓகே, தனியாத்தூள். இது 2 ஸ்பூன் கொஞ்சம் கூடவே போடலாம். அதுக்கேத்த உப்பு. எல்லாமே மிக்ஸ் பண்ணி அவ்வளவுதான். இது என்னக்கா? தேங்காய், பச்சை தேங்காய் துருவல். ஓகே. இதுவும் கொஞ்சம் போடணும். ஒரு அரை கப்போட கம்மி, அரை கப்போட கம்மி போட்டு இதுவும் சேர்த்து எல்லாமே மிக்சியில அரைச்சிட்டு வந்துடணும். ஓகே. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அதுல. ஓகே. அரைச்சிட்டு வந்தாச்சாக்கா? நல்லா இது மாதிரி ஸ்மூத்தா பேஸ்டா பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில தண்ணி நிறைய போட வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு வேணும். இப்பதான் ஸ்டஃப் பண்ண முடியும் கத்திரிக்காயில. ஓகே ஓகே. இப்போ நம்ம கத்திரிக்காயில ஸ்டஃப் பண்ண போறோம். ஓகே. கத்திரிக்காய் இப்போ 4 பக்கம் கட் பண்ணிட்டு இது பாருங்க, இது மாதிரி பிரிச்சு பார்க்கணும். இதுல ஏதாவது பூச்சி எதுனா இருக்கான்னு இப்படி பிரிச்சு பார்த்து இது மாதிரி தண்ணியில போட்டு வச்சுக்கணும். ஓகே ஓகே. இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா ஸ்டஃப் பண்ணணும். ஓகே, அதுவும் காட்டுறேன். அடுத்த ஸ்டெப் என்னக்கா? கத்திரிக்காய் கட் பண்ணி இத அரைச்சிட்டு வந்து வச்சிருக்கோம் இல்லையா மசாலா, இதை எடுத்து இதுல ஸ்டஃப் பண்ணணும். ஸ்டஃபிங் முடிச்சிச்சு இல்லக்கா? இந்த மசாலா என்ன பண்ண போறீங்க? அதுதான் இப்போ நம்ம கிரேவிக்கு யூஸ் ஆகும். இப்போ இது கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம் அந்த கிரேவியும் போட்டு வறுத்து நம்ம கிரேவி செட் ஆகும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் போட்டு சூடா வர வரலாம் பார்க்கணும். இது கொஞ்சம் எண்ணெய் கத்திரிக்காய், பேரே எண்ணெய் கத்திரிக்காய்னால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட தான் பிடிக்கும். இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன கப்பு எண்ணெயாவதும் பிடிக்கும். இது நம்ம நல்லெண்ணெயில பண்ணா நல்லா இருக்கும். இல்ல நம்ம கடலை எண்ணெயில பண்ணலாம். ஆயில் சூடாயிடுச்சாக்கா? ஆயிட்டே இருக்கு. இப்போ இது வடிவம்னு சொல்லுவாங்க, குழம்பு வடிவம்னு சொல்லுவாங்க. இது போடுறோம். இது தெலுங்குல வந்து புலுசு வடியா. இப்போ ஒரு அவ்வளோண்டு போதும் வெந்தயம். ஒரு 2 வெந்தயம் போதும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் மெல்லிசா கட் பண்ணிட்டு இது மாதிரி தாளிச்சுக்கணும். கருவேப்பிலை இதுலயே கொஞ்சோண்டு கருவேப்பிலை. டொமேட்டோ போடலாமா? போடலாமே. இப்போ டொமேட்டோ போட்டு
கொஞ்ச நேரம் வதக்கணும். சாஃப்ட் ஆகணுமா? ஆமா, கொஞ்சம் சாஃப்டா வரலும் வதக்கணும். இப்போ சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ம் வெந்துருச்சு. ம் இப்போ கத்திரிக்காய் எடுத்து அதுல போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். ஓகே. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அக்கா இது சால்ட் சிம்ல வச்சு. போடலையே. சால்ட் ஆல்ரெடி நம்ம ஸ்டஃபிங் பண்றதுல போட்டிருக்கோம். ஓகே அப்புறம் வதக்கணும் பார்க்கணும் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ மூடி வச்சு கொஞ்ச நேரம் சிம்லயே இது வதக்கட்டும். இப்போ இது வேகும் போது கொஞ்சோண்டு ஒரு 1/4 கப் தண்ணி அதில் விட்டுட்டு மூடி வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஓகே. கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல இந்த மசாலாவும் போடணும். நம்ம இது இந்த நல்லா எண்ணெயில வதக்கணும் கொஞ்ச நேரம். தண்ணி அப்புறமா போடுவீங்க? ஆமா, கொஞ்சம் எண்ணெயில வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் தான் தண்ணியில போடணும். இப்போ நம்ம வெங்காயம் டொமேட்டோ எல்லாம் பச்சையாவே போட்டதுனால அரைக்கிறதுக்கு அந்த மசாலா கொஞ்சம் எண்ணெயில நல்லா வதங்கணும். அது மாதிரி வதங்கினாதான் அந்த டேஸ்ட் வரும். அது கண்டிப்பா நல்லா சிம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றணும். நம்மளுக்கு திக்னஸ் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்ச வரலும் காய் கொஞ்சம் அதில் ஃபுல்லாக வரலும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கு குழம்பு. இந்த கத்திரிக்காயும் அதில் முழுகணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் சிம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் இது வேக விடலாம். அக்கா கத்திரிக்காய் பத்தி தெலுங்குல ஒரு ஃபேமஸ் போயம் இருக்கு, தெரியுமாக்கா? ஓ தெரியுமே, சொல்லவா? சொல்லுங்க. கேக்குறீங்களா? சொல்லுங்க. ஓகே. இதுதான் கத்திரிக்காய். இதுக்கு ஒரு கவிதை இருக்கு, அது சொல்றேன் நான் இன்னைக்கு. వంకాయ వంటి కూరయు పంకజముఖి సీత వంటి భార్యామణియున్ శంకరుని వంటి దైవము లంకాపురి వైరి వంటి రాజును కలడే. అంటే దాని అర్థం ఏమంటే சூப்பர். వంకాయ వంటి கத்திரிக்காய் போல ஒரு நல்ல ஐட்டம், அவ்வளோ டேஸ்டான ஐட்டம் எதுவுமே இல்லையா. அதே போல சீதா போல அழகான ஒரு ஆளு யாரும் இல்லையா. அதே போல சங்கரன், சங்கரன்னா சிவன், சிவன் வந்து ரொம்ப போலா சங்கரன் சொல்லுவாங்க. அவர் ரொம்ப சாஃப்ட், யார் எது கேட்டாலும் கொடுத்துருவாரு. அது மாதிரி ஒரு தெய்வமும் கிடையாதான். அப்படியே லங்காபுரி வைரி வண்டி ராஜுனு கலடே அப்படின்னா லங்காக்கு வைரி யாரு? ராமர். லங்காக்கு வைரி ராமன். அந்த தப்பு நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். லங்காபுரி ராஜு வந்து ராவணன், லங்காபுரி வைரி வந்து அதனால லங்காபுரி வைரி வந்து ராஜுன்னு கலடேன்னு அவரு ராமர். அந்த மாதிரி ஒரு கிங் யாராவது இருக்காங்களான்னு அவங்க சொல்றாங்க. அது மாதிரி அந்த கிரேட் திங்ஸ் எல்லாம் இந்த கத்திரிக்காயோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா, இதுக்கு வேற கம்பேரிசன் கிடையாது. அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு ஐட்டம் இது. ரெடி ஆயிடுச்சுக்கா? ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு பாருங்க, இவ்வளோண்டு வெல்லம் அதுல கடைசியில போட்டுட்டு அதோட சேர்த்து என்ன நல்லா வெளியே வந்துச்சு. ஆமா ஆமா, கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், முடிஞ்சது. எப்படி இருக்கு கத்திரிக்காய்? பாக்குறதுக்கே அழகா. அவ்வளவுதான், முடிஞ்சது சமையல். எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. லதா ரெடி. அக்கா உங்க ஃப்ரெண்ட் கூப்பிடுங்கக்கா. தப்பకుండా.
வாடா அனிதா வாங்க டேஸ்ட் பண்ணி சொல்லணும். அக்கா இவங்களே இவங்க தாடா என் ஃப்ரெண்டு. பருப்பு பொடியும் கேட்டேன், ப்ராப்பர் ஆந்திரா பருப்பு பொடி. அண்ட் எனக்கு இது கத்துக்கணும் பிகாஸ் நாங்க பண்ணுவோம், பட் we do it in a very different way. I wanted to learn authentic Telugu Andhra taste, and every time aunty பண்ணி கொடுக்கிறது தான் I always taste. Taste it and tell. And she does for me. Oh, வெரி குட் வெரி Top notch. Chef Damu இதுல சொல்லணும்னா because thank you. புளிப்பு, உப்பு, காரம், ஃப்ளேவர், டொமேட்டோ, ஆனியன், இன்னொன்னு என்ன மேஜிக் ரெசிபிஸ் இருக்கோ தெரியல இன்கிரீடியன்ட்ஸ், பட் இட் இஸ் லைக் டூ குட். Thank you so much aunty, and thank you so much Lata. I think you helped her in doing this. Yes, yes. చాలా 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 బాగా ఉంది. Thank you. వావ్, ఏమి Thank you రుచిలు. very much.